ஹலோ கைஸ், வெல்கம் டு ட்ரேடிங் சோதனைகள் சேனல். உங்களை மீண்டும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. வாங்க இன்னைக்கு மார்க்கெட்டில் என்ன நடந்ததுன்னு குயிக்காக பார்க்கலாம். யூஎஸ் மார்க்கெட்டு நாஸ்டாக் க்ளோஸ் ஆனது பார்த்தீங்கன்னா 336 பாயிண்ட் பாசிட்டிவ்ல, S&P 500 பார்த்தீங்கன்னா 61 பாயிண்ட் பாசிட்டிவ்ல, டவ் ஜோன்ஸ் ஃபியூச்சர் பார்த்தீங்கன்னா 75 பாயிண்ட் பாசிட்டிவ்ல அமெரிக்கா மார்க்கெட் இண்டிகேட் பண்ணி இருந்தது. ஜாப்பனீஸ் மார்க்கெட் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 977 பாயிண்ட் பாசிட்டிவ்லையும், சவுத் கொரியன் மார்க்கெட்டு 184 பாயிண்ட் பாசிட்டிவ்லையும் இண்டிகேட் பண்ணின்னு இருந்தான். SGX மார்க்கெட் பார்த்தீங்கன்னா 24 156 பாயிண்ட்ல கிட்டத்தட்ட 162 பாயிண்ட் கேப் அப் மாதிரி இண்டிகேட் பண்ணால். இன்றைக்கி செக்டார் வைஸாக பார்த்தீங்கன்னா ஐடி தான் 792 பாயிண்ட் அதிகமாக கேப் அப்பில் ஓப்பன் ஆனால், நிஃப்டி பார்த்தீங்கன்னா 24 126 ஓப்பன் ஆனால், இந்த லைன் என்னன்னு பார்த்தீங்கன்னா 24 134 பார்த்தீங்கன்னா நேற்று டே கேண்டிலோட ஐ அதுக்கு மேற்பட்டு ஓப்பன் ஆகிட்டு அங்கே, ஆனால் அது கீழே தான் ஓப்பன் ஆனால், அது கீழே ஓப்பன் ஆகி அப்படியே மேலே போய் 24 200 வரைக்கும் போனான். ஆனால் ஒரு கிளியர் வியூ கிடைக்கல மார்க்கெட்டு எந்த பக்கம் டைரக்ஷன்னு. ஓஐ டேட்டாவில் பார்த்தீங்கன்னா 24,200 காலும் புட்டும் ஐ வால்யூமில் மாற்றி இன்க்ரீஸ் ஆகின்னு இருந்தாங்க. ஸோ ஒரு கிளியர் வியூ வந்து ஓஐ டேட்டாவிலையும் கிடைக்கல. 24,200 மேலே சஸ்டைன் ஆகியிருந்தானா மேற்கொண்டு மேலே போவான், இல்லைனா கீழே வருவான் அப்படின்ற மாதிரி தான் வியூ இருந்தது. அதுக்கேற்ற மாதிரி மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா மேலேருந்து அப்படியே கீழே வந்தான், 24 150 கீழே வந்தான், அதுக்கு மேற்பட்டு அப்படியே மேலே போனான், 24,200 உடைச்சான். ஆனால் இந்த 1 hour ஐயை உடைக்கல. இதேமாரி டைமில் எஸ்டர்டே சொன்ன 24,300 ரெசிஸ்டன்ஸுக்கும் அப்புறம் நம்ம சப்போர்ட்டுக்கும் இன்பிட்வீனில் இருக்கான். ஆனால் பெருசாக மூவ் இல்லை. இதேமாதிரி டைமில் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கேண்டில் வந்து 1 hourல வச்சுங்க. 1 hourல வச்சிங்கன்னா ஒன்றும் இல்லை, நல்லா கிளியராக தெரியுது. 1 hour ஐக்கு மேலே ஒரு க்ளோஸ் கூட வரல ஒரு 1 hourல. ஸோ இந்த 1 hour ஐ அண்ட் லோவை நீங்கள் மார்க் பண்ணி, இப்போ இந்த 1 hourக்கு மேலே அடுத்த 1 hour கேண்டில் க்ளோஸ் வச்சு அதுக்கு மேற்பட்டு ஓப்பன் அண்ட் க்ளோஸு க்ரீன் கலரில் வச்சாதான் ட்ரெண்டு கண்டினியூ ஆகி 24,300 ரெசிஸ்டன்ஸை போய் டச் பண்ணுவான். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சைடுவேஸ்னால நீங்கள் அந்த 1 hour மார்க் இப்போ 15 minutesல சேஞ்ச் பண்ணி வச்சு பார்த்தீங்கன்னா இந்த 1 hour ஐயை உடைக்க முடியாமல் கீழே வந்திருக்கான். ஸோ நீங்கள் இதை கன்சிடர் பண்ணி, இந்த லெவலை கன்சிடர் பண்ணி இந்த ரேலியை நீங்கள் ஒன்றா பிடிச்சிருக்கலாம். ஆனால் நீங்கள் இவ்வளோ ஸ்டாப் லாஸ் கொடுத்தாகணும். இல்லை அதை மிஸ் பண்ணிட்டோன்னா அடுத்த 1 hour, இப்போ அடுத்த 1 hour கேண்டில் ஐ அண்ட் லோ மார்க் பண்ணியிருக்கோம். இப்போது இது செல்லுனா இதுக்கு கீழே ரெட்டில் க்ளோஸ் வரணும், ஓப்பன் அண்ட் க்ளோஸ் கம்ஃபர்டபுளாக கீழே வரணும். அப்படி வந்தால் தான் அடுத்தது இந்த டே லோவை போய் டெஸ்ட் பண்ணுவான். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா அடுத்த 1 hourல வரல. ஸோ நீங்கள் இதை ஸ்டாப் லாஸாக கன்சிடர் பண்ணி கூட இந்த 1.25 பார்த்தீங்கன்னா கீழே வந்து இந்த லோவை டெஸ்ட் பண்ணியிருக்கான், அப்புறம் இந்த ரேலிக்கு ஒத்துருக்கான். இதை நீங்கள் கேட்ச் பண்ணலாம். இதை இன்னும் அக்யூரேட்டாக பார்க்கணுன்னா நீங்கள் 50 minutesல இந்த 1 hourன்னு மார்க் பண்ணி வச்சு பார்த்தீங்கன்னா கிளியராக இதுவாக தெரியும். உங்களுக்கு லோ ஸ்டாப் லாஸ் நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கலாம். இது ஒரு மெத்தட். இதேமாரி சைட்வேஸ் மார்க்கெட்டில் நீங்கள் உக்காஞ்சி மார்க்கெட்டை ட்ராக் பண்ணி ஸ்கேல்பிங் தாங்க பண்ண முடியும். இல்லைனா நீங்கள் ஆப்ஷன் பையராக இருந்தால் சர்வே பண்ண முடியாது. ஆப்ஷன் செல்லராக இருந்தால் இதேமாரி மார்க்கெட்டு கொஞ்சம் ஃபேவராக இருந்திருக்கும். ஏன்னா ப்ரீமியம் வந்து நேற்று சென்செக்ஸில் நல்லா கரைச்சி இன்றைக்கி ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அந்த ப்ரீமியம் எல்லாமே அவங்க யூஸ் பண்ணிப்பாங்க. ஆனால் அதே சேம் டைமில் பேங்க் நிஃப்டியும் ஃபின் நிஃப்டியும் நிஃப்டிக்கு அகென்ஸ்டாக போகாமல் இருக்கா, நீங்கள் எதிர்பார்க்குற டைரக்ஷனுக்கு அகென்ஸ்டாக போகாமல் இருக்கான்னு ஒரு கிராஸ் கன்ஃபார்ம் பண்ணிக்கங்க. இவ்வளோ பெரிய ஃபாலுக்கு அப்புறம் 24,000க்கு மேலே க்ளோஸ் வைக்கல, அதுக்கு மேலேயும் கேப் அப் ஆகியிருக்காங்க. ஆனால் 24,300க்கு மேலே சஸ்டைன் ஆகி போனாங்க. இல்லை 24,300ல் ரிஜெக்ட் ஆனானா அகெயின் கீழே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி இந்தியா விக்ஸ் பார்த்தீங்கன்னா 12ல் வந்து கூல்டவுன் ஆகியிருக்காங்க. இன்றைக்கி டாலருக்கு நிகரான இந்திய மதிப்பு 95 ரூபா 31 காசில் ட்ரேட் ஆகின்னு இருக்கான்.
கோல்டு ஃபியூச்சர் பார்த்தீங்கன்னா நேற்றை விட 980 பாயிண்ட் நெகட்டிவ்ல ட்ரேட் ஆகின்னு இருக்கான். சில்வர் ஃபியூச்சர் பார்த்தீங்கன்னா நேற்றை விட 2777 பாயிண்ட் நெகட்டிவ்ல ட்ரேட் ஆகின்னு. குரூட் ஆயில் ஃபியூச்சர் பார்த்தீங்கன்னா எஸ்டர்டே க்ளோசிங்கை விட 26 பாயிண்ட் பாசிட்டிவ்ல இருக்கான். இன்னைக்கு செக்டார் வைஸில் இருக்கிறதுலே ரொம்ப பாசிட்டிவாக க்ளோஸ் ஆனது யார் பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி பேங்க் தான். பார்த்தீங்கன்னா 3.03% பாசிட்டிவ், 248 பாயிண்ட் பாசிட்டிவில் க்ளோஸ் ஆகிருக்கான். எஃப்எம்சிஜி செக்டார் பார்த்தீங்கன்னா -39 பாயிண்ட்டு ஃப்ளாட் நெகட்டிவில் க்ளோஸ் ஆகிருக்கான். ஆட்டோ செக்டார் பார்த்தீங்கன்னா 0.69% பாசிட்டிவில் க்ளோஸ் ஆகிருக்கான். மீதி எல்லாருமே பார்த்தீங்கன்னா 1.1%லேருந்து அதுக்கு மேலே தான் பாசிட்டிவாக க்ளோஸ் ஆகியிருக்காங்க. நிஃப்டி பார்த்தீங்கன்னா 24,206 1% பாசிட்டிவில் க்ளோஸ் ஆகியிருக்கான். 244 பாயிண்ட் கெயினில் க்ளோஸ் ஆகியிருக்கான். பேங்க் நிஃப்டியில் பார்த்தீங்கன்னா 1.39%ல் க்ளோஸ் ஆகியிருக்கான். இன்றைக்கி இம்பார்ட்டன்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா மிட் கேப் 50யும் ஸ்மால் கேப் 50யும் இன்றைக்கி நியூ லைஃப் டைம் ஐயை பதிவு பண்ணியிருக்காங்க. நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். அது இந்த ஸ்டாக்கு சம்மந்தமாக உங்கள் ஹோல்டிங்ஸ் இருந்ததுன்னா அது நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கும். எஸ்டர்டே பார்த்தீங்கன்னா டிசிஎஸ் ரிசல்ட்டு பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க. அது எப்படி வந்திருக்குன்னு நம்ம பார்க்கலாம் வாங்க. ரெவன்யூ பார்த்தீங்கன்னா போன குவார்ட்டரை விட இந்த குவார்ட்டர் 2.2% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா போன குவார்ட்டரை விட இந்த குவார்ட்டர் 2.7% டிக்ரீஸ் ஆகிருக்கு. ஏஐயில் ரெவன்யூ பார்த்தீங்கன்னா போன குவார்ட்டரை விட இந்த குவார்ட்டர் 13% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. டோட்டல் கான்ட்ராக்ட் ப்ராஜெக்ட் வேல்யூ பார்த்தீங்கன்னா போன குவார்ட்டரை விட இந்த குவார்ட்டர் 21% டிக்ரீஸ் ஆகிருக்கு. எம்ப்ளாயி பார்த்தீங்கன்னா போன குவார்ட்டரை விட இந்த குவார்ட்டரில் 9300 பேர் ஆட் பண்ணியிருக்காங்க. டிசிஎஸ் பார்த்தீங்கன்னா டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்கான். ஒரு ஷேருக்கு 12 ரூபா. அதாவது நீங்கள் ஜூலை மந்த்து 15ஆம் தேதிக்குள்ளே டிமேட் அக்கௌண்ட்டில் நீங்கள் டிசிஎஸ் ஷேர் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு ஜூலை 31ல் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு ஒரு ஷேருக்கு டிவிடெண்ட் ₹12 கிரெடிட் ஆகும்னு சொல்கிறான். இதான் ரெக்கார்ட் ரேட்டு பேமெண்ட் டேட்டுக்கான மீனிங். இப்போ அதே கம்பேரிசனை போன இயர் டு இந்த இயர் கம்பேர் பண்ணி பார்க்கலாம் வாங்க. போன இயரை விட இந்த இயர் 14% பாசிட்டிவில் இருக்குது ரெவன்யூ. நெட் ப்ராஃபிட்டிங் பார்த்தீங்கன்னா 5% பாசிட்டிவில் இருக்குது நெட் ப்ராஃபிட்டு. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா போன குவார்ட்டரை விட இந்த குவார்ட்டரில் ரெவன்யூவும் இன்க்ரீஸ் ஆகிது, பட் நெட் ப்ராஃபிட் குறைஞ்சிருக்கு. அதுக்கான ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா யூஎஸ் சுப்ரீம் கோர்ட்டில் ரொம்ப வருஷமாக ஒரு கேஸ் இழுத்துக்கின்னு இருந்தது டிசிஎஸ் கம்பெனி மேலே. அவங்க லீகலாக செட்டில் பண்ணணும். $70,000 மில்லியன் இன்னொரு கம்பெனி கேஸ் போட்ட கம்பெனிக்கு கொடுக்கணும்னு ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அதுவும் இல்லாமல் இன்னொரு காரணம் என்னென்னா எம்ப்ளாயியோட ஆனுவல் சேலரி ஹைக்குக்கும் இந்த நெட் ப்ராஃபிட்லேருந்து தான் கன்சிடர் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி சில கம்பெனி எர்னிங்ஸ் ரிப்போர்ட்டை போஸ்ட் பண்ணுறாங்க. அது பார்த்திங்கன்னா இந்தியன் பேங்க், எல்என்டி ஃபைனான்ஸ், பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா, அப்புறம் கீழே இருக்க கம்பெனிலாம் பார்த்துங்க. இதில் உங்கள் ஹோல்டிங்ஸ் இருந்துன்னா ஜஸ்ட்டு ரிசல்ட் எப்படி வந்திருக்கு, உங்கள் ட்ரெண்டுக்கு இப்போ ஃபேவராக வந்திருக்கா, இல்லை உங்கள் ட்ரெண்டில் இன்னும் நல்லா டவுன்ஃபால் ஆகுதா அப்படின்னு அனலைஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் எங்கே கட் பண்ணலான்னா எதுன்னு உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும். அதுக்காக தான் இதை போஸ்ட் பண்ணுறோம். அப்புறம் 11 ஜூலை சில கம்பெனி எர்னிங்ஸ் ரிப்போர்ட்டை கொடுக்குறாங்க. அவென்யூ சூப்பர் மார்க்கெட்டு, எல்டிஎம்மு, அனதர் 2 கம்பெனி இங்கே லிஸ்ட்டில் இருக்குது. நீங்கள் செக் பண்ணி பார்த்துங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நண்பர்களே. நன்றி, வணக்கம். இன்றைக்கி டிஏஐ எஃப்ஐஐ டேட்டா பார்த்தீங்கன்னா டிஏஐ பார்த்தீங்கன்னா 2019 கோடி நெட் பையராக இருக்காங்க. எஃப்ஐஐ பார்த்தீங்கன்னா 2600 கோடி நெட் பையராக இருக்காங்க ஓவரால்.